அது என்ன புனித வம்சாவளி? ஸ்வயம்புவ மனுன்னு ஒருத்தர் இருந்தார்ப்பா. அந்த ஸ்வயம்புவ மனுவினுடைய வம்சாவளியை சொல்கிறேன். மன்வந்திரம்னு பார்த்தோமா இல்லையா? மன்வந்திரத்திலேயே முதல் மன்வந்திரம் ஸ்வயம்புவ மனுவின் மன்வந்திரம். ஸ்வயம்புவ மனுவின் மனைவிக்கு சதரூபைன்னு பேர். இந்த சதரூபைக்கும் மனுவுக்கும் பிறந்த பிள்ளைகள் 2 பேர். ஒருத்தன் பிரியவிரதன், இன்னொருத்தன் உத்தானபாதன். உத்தானபாதனுக்கு 2 மனைவிமார்கள். நாம பார்க்க போற கதை அங்கதான் ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் முன்கதை சுருக்கம். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனிதிஹி சுருச்சி ஸ்தயோ சுருச்சிஹி பிரேயசி பத்யு இதரா யத் சுதோ துருவக. உத்தானபாதனுக்கு 2 மனைவிமார்கள். ஒருத்திக்கு சுனிதின்னு பேரு, இன்னொத்திக்கு சுருச்சின்னு பேரு. 2வது மனைவியான சுருச்சி தான் அவனுடைய அன்புக்கு உரியவள், கூடுதலான அன்புக்கு உரியவள். சுருச்சிஹி பிரேயசி. அந்த இன்னொரு மனைவி இருக்காளே, அவ மேல அவ்வளவு பிரியம் கிடையாது. ஆனால் அவளுடைய மகன்தான் துருவன் என்று பெயர் பெற்றவன். மைத்ரேயர் என்ன பண்ணார்? ரொம்ப டீட்டெயில்டா அந்த வம்சாவளி எல்லாம் வர்ணிக்கல. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு குதிச்சார். ஒரு நாள் நடந்தது. நாம கதை சொல்றச்சே ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா, ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அந்த மாதிரி டக்குன்னு அந்த ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு ஆரம்பிச்சார். ஒரு நாள் என்ன நடந்தது நமக்கு தெரிஞ்ச கதை தான். பாகவதம் அதை எப்படி நமக்கு வர்ணிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏகதா சுருச்சேகே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய லாலயன் உத்தாமம். ஒரு நாள் சுருச்சியின் மகன், சுருச்சியின் புத்திரனாக இருக்கிற உத்தமன் அப்பா மடியில் உக்காந்துருக்கான். அங்கம் ஆரோப்பிய லாலயன். அவனை அப்படி தடவி கொடுத்து, அவன் கை காலெல்லாம் தடவி கொடுத்து அப்பா அவனை அன்போடு அரவணைத்து கொண்டிருக்கிறார். இத பக்கத்திலேந்து பார்க்கறான் மூத்த மனைவியின் மகனாக இருக்கிற துருவன். துருவம் ராஜாப்பிய நந்தனக. அவனுக்கும் அப்படி உக்காந்துக்கணும்னு ஆசை, அப்பா மடியில் உக்காரணும்னு ஆசை. தம்பி உக்காந்துட்டு இருக்கானே, நாமும் போய் அப்பா மடியில் உக்காந்துக்கலான்னு அந்த குழந்தை அப்பா மடியில் வந்து பக்கத்தில் அப்படி தொட்டுது. அது வரைக்கும் பக்கத்திலிருந்து தன்னுடைய மகனை தன்னுடைய கணவன் சீராட்டுவதை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருந்த சுருச்சிக்கு கோபம் வந்தது. வந்த கோபத்துல வெடிச்சா. ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், நவத்சே, இது பாருப்பா இல்லையே, இதெல்லாம் இல்லை. திஷ்யம் பவான் ஆரோடும் அர்ஹதி ந கிரஹீதோ மயா யத்தவம் குக்ஷாவபி நிருபாத்மஜ. இந்த அரசனுக்கு ஆத்மஜனாக, நிருபனுக்கு ஆத்மஜனாக நீ பிறந்திருந்தாலும் பரவாயில்ல. நீ என்னமோ அரசரோட பிள்ளைன்னு நினைக்கிற. ஆனா பவான் ஆரோடும் அர்ஹதி, உனக்கு அவரோட மடியில் உட்கார்றதுக்கான தகுதி இல்லை. அந்த தகுதி எப்ப கிடைச்சிருக்கும்னா என்னோட மகனா பிறந்திருந்தா கிடைச்சிருக்கும். அப்பாவினுடைய மகனாக பிறந்ததுனால உனக்கு அந்த தகுதி கிடைக்கல. ராஜாவுடைய புத்திரனா இருந்தாலும் அந்த தகுதி கிடைக்கல. இஃப் யூ had been my child, உனக்கு அந்த தகுதி கிடைச்சிருக்கும். இந்த மை அப்படிங்கிறதும் ஐங்கிறதும் இருக்கே, அது எப்போ எங்க வேலை செய்யும்னே தெரியாது. சில சமயத்தில் பார்க்கலாம், கடவுள் பெயரை வைத்து சில பேருக்குள் சண்டை வரும். ஏன் சண்டை வருகிறது? கடவுள் பெயரால சண்டை போடலாமா அப்படின்னா, கடவுள் பெயர் தான் அங்க பெயர். ஓன் கடவுள் வசதியா ஏன் கடவுள் வசதியா? சிக்கல் எங்க தெரியுமா? கடவுள் வசதியாங்கிறதுல இல்லை. கடவுள் வசத்தின்னு ஒத்துண்டாச்சுன்னா சண்டையே வேண்டியதில்லை. கடவுள் வசதி, அவ்வளவுதான்.
நான் வணங்குவதனால் இந்த கடவுள் உயர்ந்து விட்டார் அப்படிங்கிற அகங்காரம் தாங்க. ஏன் கடவுளுங்கிறது கூட இல்லை, நான் வணங்குவதனால் கடவுள் பிகம்ஸ் கிரேட்டர். ஒருவேளை இந்த பகவானை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அவருக்கு தகுதி இல்லை. இப்போ இவ சொல்றது அதுதான், எனக்கு மகனாக பிறந்ததனால் அவனுக்கு தகுதி இருக்கு, இல்லைன்னா தகுதி கிடையாது. 2 பேரும் இளவரசர்கள் தானே, 2 பேரும் இளவரசர்கள். ஆனால் அங்கே அவன் இந்த டிஸ்கிரிமினேஷன், அவளுடைய டிஸ்கிரிமினேஷன் தப்பான டிஸ்கிரிமினேஷன். எப்படி பார்க்குறா? எனக்கு மகனாக பிறந்ததனால். நீ இன்னொருத்தியின் மகனாக பிறந்து விட்டாய், அதனால் உனக்கு இதை பற்றி தெரியல, புரியலை. வேணும்னா ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னா, தபஸ ஆராத்திய புருஷம் தஸ்ய அனுகிரகேண மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். நிருபாசனம் யத் இச்சசி, உனக்கு அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோ, பகவானை ஆராதனம் பண்ணு, அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். தபஸ ஆராத்திய புருஷம், அந்த பரம்பொருளை நீ ஆராதனம் பண்ணு, அவர் உனக்கு தஸ்ய அனுகிரகேண, அவர் அனுகிரகம் பண்ணட்டும். என்ன அனுகிரகம் பண்ணணும்? மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம், என்னோட கர்ப்பத்தில் நீ பிறப்பதற்கு அவர் உனக்கு அருள் பண்ணட்டும். அப்படி அருள் பண்ணினார்னா நீ எனக்கு மகனாக பிறந்தால் அடுத்த ஜென்மத்தில் அப்பா மடியில் உட்கார்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். இந்த குழந்தை, சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அப்பாவோட மடியில் தான் உட்காரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டது மட்டுமில்லை, அந்த குழந்தைக்கே புரியாத விஷயம். ஏன் கர்ப்பத்தில் நீ வாசம் செய்தால் உனக்கு இந்த தகுதி கிடைக்கும்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. என்னென்னமோ பேசுகிறாளே, மனசு அப்படியே சுட்டுது. அழுது கொண்டே ஓடினான், தன்னுடைய தாய்கிட்ட ஓடினான். அம்மா ஏதாவது தனக்கு ஆறுதலாக செய்வாள் அப்படிங்கிற ஆசையில் ஓடினான். தமிழ்ல ஒரு பாகவதம் இருக்குன்னு பார்த்தோமே, அந்த பாகவதத்தில் அந்த காட்சி எவ்வளவு அழகா வருகிறது பாருங்கள். தன்னிளம் குழவி செங்கண் தாமரை தடைத்த முத்தம் பொன்னணிந்து இலங்கு மார்பில் பொழிதர நிற்றல் நோக்கி, என்னுயிர் என் கண் ஏந்தால் என்னை நீ அழுங்கல் என்னா மின் உயிர்த்து ஒளிரும் பைம்பூன் மெல்லியல் வினவினாள். என் கண்ணே எதுக்குப்பா அழற? அழுது கொண்டே தாயினிடத்தில் வந்த அந்த குழந்தை தங்க ஆபரணம் போட்டுருக்கு, என்ன இருந்தாலும் இளவரசன்தான், தங்க ஆபரணம் போட்டுருக்கிற அந்த குழந்தைய பார்த்துட்டு, என்னப்பா என் கண்ணே எதற்கு நீ அழுகிறாய்? இந்த ஆபரணம் போட்டிருந்திருந்தது பெருசு இல்லையா, குழந்தையோட கண்ணிலேந்து கொட்டுற கண்ணீர் அந்த மாலைக்கு போட்டியா ஏதோ ஒரு புதுசா ஒரு மாலை போட்டா மாதிரி கொட்டுகிறது. இந்த குழந்தை அப்ப தன்னோட வாய் திறந்து சொல்கிறது, இந்த மாதிரி என்னை சித்தி விரட்டி விட்டுட்டா. இந்த அம்மா சொல்றா, அவ சொன்னது சரிப்பா, நல்வினை இல்லேன், புல் வயிற்றகம் பொருந்தி வந்தாய், என் வயத்துல பிறந்த, நல்வினை இல்லேன், விதலையுற்று இரங்கல் வேண்டாம், விளைந்த தன் அழியில் காக்கும் முதலைவாய் உம்பல் காத்த முழு முதல் கடவுள். உனக்கு ஒன்று சொல்றேன் குழந்தை, முதலையோட வாயில ஒரு யானை மாட்டின்ற போது அந்த யானையை ஒருத்தர் காப்பாத்தினாரே, அந்த பகவானை நீயும் நினைத்தாய்ன்னு சொன்னா உனக்கும் அவர் அருள் செய்வார், கவலைப்படாது. இந்த குழந்தைக்கு ஆறுதல் சொன்னவள் அப்பா மடியில உட்கார்றதுக்கு வழி சொல்லல, ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினா. பகவானை நினைச்சுப்பாரு, உனக்கு நல்ல கதி கிடைக்கும் நாளே தவிர அந்த குழந்தை மனசுல அப்பா மடியில உட்காரணும்னு இருந்த ஆசைக்கு அவ வழி சொல்லல. நான் அமங்கலமானவள் சொல்றா, மா அமங்கலம் ததா பரேஷு.
புங்கே ஜனோ யத் பர துக்க தஸ்தத். அப்பா, அவரவர்கள் பண்ணின வினை, அந்த வினை தான் அவர்களுக்கு துக்கமும் இன்பமும் தரும். நான் பண்ணின கர்ம வினை நல்லதில்லை, நீ பண்ணின கர்ம வினையும் நல்லதில்லை. அதனால தான் நீ என்னுடைய மகனாக வந்து பிறந்தாய். உங்க சித்தி சொன்னதை தப்பா நினைக்காதே, அவ மேல பொறாமப்படாத. ஆதிஷ்ட தத்தா விமத்சரஸ்துவம், அவ மேல எந்த விதமான பொறாமையும் கொள்ளாதே. விமத்சரம்னா பொறாமை, ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி. அவ மேல உனக்கு காழ்ப்புணர்ச்சி வேண்டாம். அவ சொன்னதை நினைச்சுப்பாரு, அவ சொன்னது கரெக்டு தான். உன்னை என்ன சொன்னா? பகவானை நினைன்னு சொன்னா. பகவான் உனக்கு அருள் பண்ணுவார். அப்படி அருள் பண்ணினா உனக்கு அவளுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய பாக்கியம் இருந்தா அடுத்த ஜென்மத்தில் உட்காரலாம்னு சொன்னா. நீ பேசாம பகவானை நினை. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது நமக்கு தக்கதுன்னு ஏத்துக்கோ. உக்தம் சமாத்ராபி யத் அவ்யலீகம், அவ சொன்னது உண்மைதான். நீ வேணும்னா பகவானை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணு. ஆராத்யா அதோக்ஷத பாத பத்மம், அவருடைய திருவடியை நினைச்சுப்பாரு. ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னா கிடைக்கட்டும். இந்த ஜென்மத்தில் உனக்கு இது கிடைக்காதுப்பா, நீ என்னுடைய மகனாக பிறந்து விட்டாய். ஆனால் இந்த ஜென்மத்துக்கு உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்ன கிடைச்சிருக்கோ என்ன இருக்கோ அதுதான் நமக்குரியதுன்னு சந்தோஷமாயிரு. அடுத்தவர்களை பார்த்து எதுவும் பொறாமப்படாத, மனசுல திருப்தியோடு இரு. அது சொல்லிட்டு இன்னும் 2-3 விஷயம் சொன்னா. பிரம்மாவுக்கு சத்தியலோகம் கிடைச்சதே மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணதுனால தான். உன்னோட தாத்தா ஸ்வயம்புவ மனு இருந்தாரே, அவருக்கு பெருமை எல்லாம் கிடைச்சது. அவர் மகாவிஷ்ணுவை வணங்கினார், அதனால் கிடைச்சதுப்பா. அதே மாதிரி நீயும் மகாவிஷ்ணுவை வணங்கு, உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லது கிடைக்கும். ஆனால் நீ வேண்டாததுக்கெல்லாம் ஆசைப்படாத. உனக்கு எது இந்த ஜென்மத்தில் தகுதி இல்லையோ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத. நீ அரண்மனையில் பெரிய ஆளாக இருக்கணுங்கிறதெல்லாம் நடக்காது. நீ பகவானை நமஸ்காரம் பண்ணுறதை மாத்திரம் வச்சுக்கோ. அது சொல்லிட்டு எப்போதும் உன்னுடைய மனசில் பகவான் இருக்க வேண்டும். துவம் ஏவ வத்ச ஆஸ்ரய பிருத்ய வத்சலம், அடியார்களுக்கு எப்போதும் வாத்சல்யத்தை காட்டுகிற பகவான் இருக்காரே, அவரை நீ எப்போதும் உன் மனசில் நினச்சிட்டே இரு. அவர் என்ன கொடுப்பார்னு சொன்னால் முமுக்ஷிபிர் மிருக்ய பதாம்புஜ பத்ததி, அவர் பெரிய முக்தியை கூட கொடுப்பார். அதனால் அடுத்தவர்கள் மேலே எந்த பொறாமையும் இல்லாமல் அவரையே நினச்சின்று. மனஸ்ய அவஸ்தாபிய பஜஸ்வ பூருஷம், மனசில் அவரை ஆவாகம் பண்ணு. மனஸ்ய அவஸ்தாபிய, அங்கே ஆவாகனம் பண்ணி அவரை எப்போதும் பஜித்து கொண்டே இரு, எப்போதும் நினைத்து கொண்டே இரு. அதை வேணா பண்ணு. ஆனால் அரண்மனையில் பெரிய வாழ்க்கையோ இல்லை இந்த ராஜ்யத்தில் பெரிய வாழ்க்கையோ உனக்கு கிடைக்காது. இது இந்த பிறவியில் நீ என்னுடைய மகன் என்பதனால் கிடைக்காது. அது சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, லேர்ன் டு அக்செப்ட் லைஃப். பல நேரத்தில் சிக்கல் அதுதான். நம்மில் பலருக்கு என்ன நினைப்புன்னு சொன்னால், பகவான் நமக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்கல. பகவான்னு சொல்கிறோம், நம்மை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும்னு சொல்கிறோம். உனக்கு தெரியாதா அப்படின்னு போய் உரிமையோடு கேட்குறோம். ஆனால் பல பேருக்கு மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, நாம் எல்லாரும் தான் என்ன மனசுக்குள்ள நினைப்புன்னா, நான் இவருக்கு காட்டுற அன்புக்கு ஈக்குவலாக இவர் எனக்கு கொடுக்கல, என்னோட பக்தி அளவுக்கு அவர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. வாட் he has given me is not commensurate with the bhakti that I show him. நிறைய பேர் கண்ணாடியில் அவரவர்களை பார்த்துக்கும் போதே மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருக்கும்னா, இந்த பகவானுக்கு சரியாகவே படைக்க தெரியல, என்னை இன்னும் கொஞ்சம் அழகாக படைச்சிருக்க கூடாது. பிரம்மா கிட்ட ஸ்டாக் தீந்து போச்சு. பகவான் நமக்கு எதுவும் முழுமையாக செய்யவில்லைன்னு அவர் மேல ஒரு குறை.
அந்த அம்மா அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா, உனக்கு என்ன இருக்கிறதோ அக்செப்ட் இட். இந்த பிறவியில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதுதான் உனக்கு வேண்டியது, உனக்கு தக்கது. அக்செப்ட் இட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்பை அக்செப்ட் பண்ண கத்துண்டா, அதுக்கப்புறம் அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுங்கிறத யோசிக்கலாம். முதல்ல அதை அக்செப்டே பண்ணலைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. அம்மா சொன்னதை கேட்டுக்கொண்ட அந்த பிள்ளை மனசுல ஒன்று தங்கி போச்சு. எப்போதும் பகவானை மனசுல ஆவாகனம் பண்ணி பஜித்துவான்னு சொன்னாளா இல்லையா? ஊரை விட்டே புறப்பட்டான். இந்த ஊர்ல இருந்தா உனக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, இந்த அரண்மனையில் ஒன்றும் பெருசா கிடைக்காதுன்னா எனக்கு இந்த ஊரே வேண்டாம் போன்னு ஊரை விட்டே புறப்பட்டான். ஊரை விட்டு ரொம்ப வேகமா போறான். ஏதாவது ஒரு வழியில் பகவானையே நினைத்து எங்க அப்பா மடியில உட்காரத நான் சாதிக்கணும். அவன் மனசுல அப்ப இருந்தது அதுதான். நான் எப்படியாவது ஐ மஸ்ட் அச்சீவ் அப்படின்னு நினைச்சுன்னு போறான். எதிரில் திரிலோக சஞ்சாரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தெரியும் யார் மனசுல என்ன ஓடின்னு இருக்குன்னு. அவர் எதிரில் வந்து நின்னார், சிரிச்சுண்டார். க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவன், சின்ன கடுஞ்சொல்லை கூட இவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அரச வம்சத்துல அடுத்தவர்கள் சொல்கிற ஒரு சின்ன கடுஞ்சொல்லை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்படித்தான் உலகில் பல யுத்தங்கள் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். மெல்ல எதிரில் பிரத்யட்சமானார். நீ சின்ன குழந்தை, எங்க போற? அவன் நாரதர்னு தெரிஞ்ச உடனே சொன்னான், நான் பகவானையே நினச்சி தவம் பண்ணலாம்னு போகிறேன். அப்போத்தான் 24 மணி நேரமும் அவர் என் மனசுலையே இருப்பார். அதனால் தபஸ் பண்ணுறதுக்காக போகிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் வழி சொல்லி தரணும். நான் ஆதுனா அபி அவமானம் தே சம்மானம் வ அபி புத்திரக. உன்னோட வயசுக்கு சின்ன பிள்ளை நீ. உனக்கு இந்த அவமானம் சன்மானம் இந்த வித்தியாசங்கள்லாம் தெரியக்கூடாது. உன் மனசு விளையாட்டுல தான் இருக்கணும். நீ சின்ன பையன், உனக்கு என்னடா அவமானம் சன்மானம்? சித்தி ஏதோ சொல்லிட்டான்னு அந்த அவமானத்துல புறப்படுறியே. உன் மனசு எங்க இருக்கணும் தெரியுமா? லக்ஷ்யாம் குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீட்டனாதிஷு. கிரீட்டம் விளையாடுறதுல தான் உன் மனசு இருக்கணும். உன்னோட சக்தி அங்கே இருக்கணும். நீ சின்ன குழந்தை, குமாரன், உன்னோட லட்சியம் அங்கே இருக்கணும். இந்த அவமானம், என்னை அவமதித்து விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உன் மனசில் இருக்கக்கூடாது. அவன் பேசாமல் நின்னான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார் பாருங்கள். அவமானம் எது அவமானம், எது அவமானம் இல்லை, ஹியூமிலியேஷன் இல்லை இல்லை க்ளோரிஃபிகேஷன், இதெல்லாம் தெரியலாம் உனக்கு, இதெல்லாம் தெரியலாம். ஆனால் அதில் போய் உன் மனசு விருப்பு வெறுப்பு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு கான்ட்ரடிக்டரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ சின்ன குழந்தை, உனக்கு விளையாட்டில் மனசு இருக்கணுமே தவிர இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இதை பற்றி யூ மே ஹாவ் நாலேஜ், பட் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்பவும் அந்த பிள்ளை அதை பற்றி கவலைப்படலை. அதுக்கு அடுத்தது சொன்னார், பரிஸ்துஷ்யே தாவன் மாத்திரேன புருஷ தெய்வ உபாசிதம். ஒன்று தெரிஞ்சுக்கோ, பரிஸ்துஷ்யேத், உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் திருப்தி பட்டுக்கோ, அதில் உனக்கு துஷ்டி வர வேண்டும். தாவன் மாத்திரேன, ஏது கிடைச்சிருக்கோ அதில் திருப்தி பட்டுக்கோ. ஏன்னா இதெல்லாம் கொடுத்தது உனக்கு பகவான் தான். தெய்வமாக இருக்கிற அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். அதனால் அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதில் திருப்தி பட்டுக்கோ. உங்கள் அம்மா சொன்னதை மாதிரி பகவானை நினை. அத மாத்திர உபதிஷ்டேன யோகேன அவரு சசி. உங்கள் அம்மா சொன்னதை வச்சுட்டு யோகத்தில் இருந்து பகவானை நினச்சிட்டே இரு. ஒன்றை நீ வசதிக்கலாம். ஆனால் சித்தி அவமானப்படுத்திட்டா, அதனால் எனக்கு அவமானம் வந்து விட்டது அப்படின்னெல்லாம் சின்ன குழந்தை நீ நினைக்க வேண்டாம்.
நாரதர் சொன்னது கான்ட்ரடிக்டரி மாதிரி தெரியும். அவர் என்ன சொல்றார், எதுக்காக அதை சொல்றார்னா, இது அவமானம்னு நினைத்து நீ எதை நாடுகிறாய், அப்பா மடியில உக்காரணுங்கிறது தானே, அதை விட ஒசந்தது இருக்கு, நீ அதுக்கு போகணுமே தவிர இதுல உன்னோட மனசு இருக்கக்கூடாது. அவர் சொன்னதெல்லாம் அந்த பிள்ளை கேட்டுக்கிறான். பகவான் கொடுத்திருக்கிறத தாங்கிக்கோ. சரி, அப்படியே தபஸ் பண்ணணும், கஷ்டமான தபஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அது இல்லை, இது இல்லை உன்னோட வயசு. துர் ஆராத்யோ மதோ மம, நீ நினைக்கிறியே பெருசா போய் தபஸ் பண்ணணும்னு, அது என்னமோ என்னோட மனசுக்கு மம மதோ துர் ஆராத்யோ, என்னோட புத்திக்கு என்ன தோன்றதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு தோன்றுறது, அதனால இப்போதைக்கு விட்டுடு, உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசு வரட்டும், அப்புறம் வேணா நீ போய் ஏதாவது பெருசா தபஸ் பண்றதானா பண்ணு, ஆனாலும் என்ன உண்டோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள், இப்போதைக்கு திரும்பிப்போ. கொஞ்ச நாள் தாமதப்படுத்தினா அப்புறம் மறந்து போயிடும். சில சமயத்தில் அன்னைக்கு இருக்கிற வேகம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மறந்து போயிடும். சரி, அவனை தாமதப்படுத்தலாமான்னு பார்த்தார். அதுக்கு தான் நீ இப்போ திரும்பி போ, நீ ரொம்ப சின்ன பையன் போ. நாரதர் ஏதோ குழப்பமா பேசுற மாதிரி நமக்கு தெரியும், அவர் குழப்பமா பேசல, வேணும்னு தான். அவர் குழம்பல்ல, குழப்பி விட்டா அந்த பையன் மாறுறானா மாறாம இருக்கானா. பல நேரத்தில் மனுஷ மனசு என்ன பண்ணும், ஒருத்தர் இப்படி சொன்னோன்னு அதுதான் வசத்தினும், ஒருத்தர் இந்த பக்கம் சொன்னோன்னு இதுதான் வசத்தினும். இந்த மனசுக்கே குரங்குன்னு தான் பேரு. மனம் ஒரு குரங்கு தானே. குரங்கு எப்படி கிளக்கி கிள தாவிண்டே இருக்குமோ, அந்த மாதிரி மனசு தாவிண்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. நாமே நினைச்சு பார்ப்போமே, நாம இங்க உக்காந்துட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருப்போம், நம்ம மனசு நமக்கு தெரியாம புறப்பட்டு வேற எங்கேயோ போயிட்டு. இந்த மனசுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் தேவையே இல்லை, அது எங்க வேணாலும் போகும், எந்த ராஜ்யத்துக்கு வேணாலும் போகும், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகும். சந்திரமண்டலம் என்ன, செவ்வாய் மண்டலம், எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல பக்கத்துல காலி நாக்காளி இருந்தா அங்க வந்து உட்காந்துட்டு ஹாய் அப்படின்னு நம்மையே கூப்பிடும். அந்த மனசை குழப்பறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தார் நாரதர். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்ப துன்பங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அஞ்ஞானத்தை வெல்வார்கள். யாரு? 5 வயசு பையன்கிட்ட நீ விளையாட்டுல மனசை வச்சுக்கோ, அவமானத்தை பத்தி எல்லாம் நினைக்காதேன்னு சொன்னவர், அவமானத்தை வென்று அஞ்ஞானத்தை வெல்ல வேண்டும் என்றால் இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், இது துருவனுக்கு அவர் சொன்ன உபதேசம்னு எடுத்துக்க கூடாது, துருவனுக்கு சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் சொன்ன உபதேசம். ரொம்ப அழகா ஒன்று சொல்றார், குண அதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குண அதமத் மைத்ரீம் சமானாத் அன்பிச்சேன தாப்பைர் அபிபூயேத். நம்ம விட ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று, நாம எது வேணும்னு எதிர்பார்க்குறோமோ, அது ஐஸ்வர்யமா இருந்தாலும் பணமா இருந்தாலும் இல்லை பதவியா இருந்தாலும், நம்ம விட ஒருத்தர்கிட்ட அது அதிகமா இருக்குன்னா குண அதிகான், அவர்களை பார்த்து சந்தோஷப்படணும். முதம் லிப்சேத், அவர்களை பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம விட ஒருத்தர்கிட்ட கீழே இருக்குன்னு வச்சுப்போம், குண அதமத், அவர்கள்ட்ட நாம அன்பு காட்டணும். அனுக்ரோஷம் குண அதமத். சரி, நம்ம அளவுக்கு ஈக்குவலா அப்படியே இருக்குன்னா அவர்கள்ட்ட நட்பு பாராட்டணும். அதிகமாயிருப்பவர்கள்கிட்ட அன்பு காட்டு, இவர்கள்ட்டையும் அன்பு காட்டு, அவர்களை பார்த்து சந்தோஷப்படு, இவர்கள்ட்ட உன்னுடைய அன்பை கருணையை காட்டு. குறைச்சலா இருக்குன்னா அன்பை காமிச்சாதான் ஒருவேளை அவர்களுக்கு தேவைப்பட்டா ஒன்னால கொடுக்க முடியும். 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறீர்கள்னா அவர்களிடத்தில் மைத்ரீம் சமானாத், அவர்கள்ட்ட உனக்கு மித்திரத்துவம் இருக்க வேண்டும். இதுதான்ப்பா வாழ்க்கை, இதுதான் சரி, நீ கொஞ்சம் திரும்பிப்போ. அவர் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தான் அந்த பையன்.
பதிலே சொல்லலை. எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்ன இதையெல்லாம் என்னோட மனசு ஒத்துக்கலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெருசுன்னு எனக்கு தெரியறது. ஆனால் இப்போ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எனக்கு தோணலை. எனக்கு இப்போ என்ன மனசில் இருக்கோ அதை நான் சாதிக்க வேண்டும். குருவுக்கு ஏத்த சிஷ்யன். குரு என்ன சொன்னார்? இப்போ நீ போயிடு, இப்போ வேண்டாம், வேணும்னா அப்புறம் வந்து பண்ணு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த பெரிய தத்துவம்லாம் இருக்கே, இதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ மனசில் என்ன இருக்கோ அதை நான் பண்ணுறதுக்கு கிளம்புறேன். உங்களை தவிர எனக்கு யார் இதற்கு உபதேசம் செய்ய முடியும்? எப்படி தபஸ் பண்ணணும்னு வேற யார் சொல்லித்தர முடியும்? நீங்கள் தானே என்னுடைய பாட்டனாருக்கு ஸ்வயம்புவ மனுவுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள். நீங்கள் தானே எல்லோரையும் வழி நடத்துகிறீர்கள். பிரம்மாவினிடத்திலே இருக்கிற அத்தனை வித்யையும் உங்களிடத்தில் உண்டே நாரதரே, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். அவன் வைராக்கியத்தோடு நின்னது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் இவ்வளோ வைராக்கியத்தோடு நிற்கிறானே, நாம் கரைக்க பார்த்து கூட அவன் கரையிலையேன்னு சந்தோஷப்பட்டார். உடனே வழி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். யமுனை கரைக்கு போ, அந்த யமுனை கரையில்தான் கிருஷ்ணன் எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்கிறான். யமுனை கரைக்கு போ, அங்கே இருக்கிற மதுவனத்துக்கு போ. எத்திர சாநித்தியம் நித்யதா, அந்த இடத்துல சாநித்தியத்தோடு இருக்கானே அந்த இடத்துக்கு போ. 3 சந்தியா காலங்களிலேயும் யமுனையில் ஸ்நானம் செய்து எப்படியெல்லாம் அர்க்யம் பாத்தியம் கொடுக்க வேண்டுமோ அந்த வழிகளிலெல்லாம் வழிபட்டு 3 வகையான பிராணாயாமங்களையும் செய்து அவரை கவனத்தோடு பூஜிக்க வேண்டும்னு சொல்லி எப்படி மனசில் அந்த வடிவத்தை கொண்டு வரணும்னு மயில் பீலியோடு இருக்கிற பீதாம்பரம் அணிந்த சங்கு சக்கரதாரியாக தோற்றம் தருகிற அந்த வடிவத்தை அப்படியே அவனுக்கு டிஸ்கிரைப் பண்ணார். மகிழ்ச்சியான வதனம் கொண்டவராக நீ அவரை தியானிக்க வேண்டும். அவருடைய முகத்தில் புன்னகை இருப்பவராக நீ தியானிக்க வேண்டும். அடியார்களுக்கு ஓடி வருவாரே அப்படி ஓடி வரக்கூடியவராக தியானிக்க வேண்டும்பா. நான் உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணுறேன். 12 அக்ஷரங்கள் கொண்ட அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற அந்த மந்திரத்தை உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன். இதே மந்திரத்தை தொடர்ந்து நீ ஜபித்து அவரை எப்போதும் எண்ணி தவம் செய். ரொம்ப சந்தோஷம் குருவே, எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த பாக்கியம்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு மதுவனத்தை நோக்கி நடந்தான் 5 வயசு பையன். நாரதர் அவனை அந்த பக்கம் அனுப்பிட்டு நேர உத்தானபாதன்கிட்ட வந்தார். உத்தானபாதனுக்கு தன்னுடைய தவறு புரிந்தது. மனைவி விரட்டினான்னு சொன்னால் தான் அந்த பிள்ளையை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு இருந்திருக்கலாமே, நாம் பண்ணலை. அவளை குறை சொல்லுவானே, நாம் பண்ணலை. இத்தனை நாள் அந்த பிள்ளையும் தன்னுடைய பிள்ளைங்கிறத தான் காமிச்சு கொடுக்கல, அதனால தானே இந்த மாதிரி நடந்ததுன்னு ரொம்ப வருத்தத்தோடு உத்தானபாதன் இருக்கும்போது நாரதர் சமாதானப்படுத்தினார். அப்பா, இது அவருடைய சித்தத்தால் விளைந்தது, அவருடைய சித்தத்தால் விளைந்தது. அதனால் உனக்கும் பெருமை கிடைக்கும், உன்னுடைய மகனால் உனக்கும் பெருமை கிடைக்கப் போகிறது, கவலைப்படாத. நாரதர் சொன்னது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் மாதிரி தெரியலாம், ஆனால் தெர் இஸ் ஆல்வேஸ் அ லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நமக்கு தெரியறது கொஞ்சம்தான் தெரியும், நம்ம பார்வை ஒரு சின்ன டைரக்ஷன் தான். பெரிய கேன்வஸில் என்ன படம் அவர் போட்டுருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியலையேங்கிறதுனாலேயே அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பல நேரத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண்ணுக்கு எது புலப்படுகிறதோ, நமக்கு எது தெரிகிறதோ, நம்முடைய புத்திக்கு எது புலப்படுகிறதோ அதுதான் கரெக்டுன்னு நம்புகிறோம். லீஸ்ட் ரியலைசிங் நம்ம புத்திங்கிறது ரொம்ப 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 மினிஸ்கியூல் அப்படிங்கிறத உணரவே இல்லை. ஒன்றும் வேண்டாம், சிம்பிளஸ்ட் ஆஃப் த சிம்பிள் திங்ஸ் எடுத்துப்போம். இந்த பெட்டி எப்போ வந்தது கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
சென்னைக்கு இது 1995 வந்தது. அப்போல்லாம் ஒரு பெரிய செங்கல் சைஸ் இருக்கும், இந்த சைஸில் இருக்காது. அதுக்கு ஒரு ஆண்டனா வேறு இருக்கும், அதை இப்படி இழுத்துட்டு பேசணும். அது சில சமயம் கேட்காம இங்கே ஓடி, இப்போவும் இங்கே ஓடி அங்கே ஓடி நடக்கிறது, அது வேறு விஷயம். அதுக்கு முன்னால் பேஜர்னு ஒன்று இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னால் வீடுகளில் அந்த ஃபோன் சுற்றி சுற்றியே சில சமயத்தில் விரல் தேஞ்சு போயிடும். சரி, இது வந்ததே, இது 1995 நமக்கு வந்ததுன்னா மொத்தத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டது 70s வச்சுப்போம். 1970s 1960s இதனுடைய டெக்னாலஜி வருகிறது. அதுலேருந்து அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட். செல்லுலர் ஃபோன், அது என்ன செல்லுலர் ஃபோன்? அதுக்கு ஏன் செல்லுலர் ஃபோன்னு பேர்? செல்லுலர் அப்படிங்கிறது அந்த டவர் சொல்கிறோமா இல்லையா, அந்த டவர்லேருந்து தி வைப்ரேஷன்ஸ் கம், வேவ்ஸ் கம். அந்த வேவ்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் அந்த டவரினுடைய வேவ்ஸ், இன்னொரு டவருடைய வேவ்ஸ் இன்னொரு ஏரியா. இந்த செல்லுலேருந்து இந்த செல்லுக்கு டிரான்ஸ்மிஷனுங்கிறதுனால தான் அதுக்கு செல்லுலர்னு பேர். செல்லெல்லாம் இருக்கட்டும், அது என்ன வேவ்ஸ்? என்ன வேவ்ஸ்? அது என்ன மாதிரியான வேவ்ஸ்? ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸ் எப்போ வந்தது? ரேடியோ வேவ்ஸினுடைய தொடக்கம் என்ன? 1970 1920 1870 1820 1530? ரேடியோ வேவ்ஸ் அனாதி. அப்போ பகவான் எப்போ தத்துவங்களை தொடங்கினாரோ, 24 தத்துவங்களை தொடங்கினார். அந்த 24 தத்துவங்கள்லேருந்து வந்த சர்க்கம்லாம் பார்க்குறோமே, அப்போ வந்தாச்சு ரேடியோ வேவ்ஸுங்கிற விஷயம். ஆனால் 20th century வரைக்கும் நமக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரின்னு தெரியலையே. இப்போ நமக்கு தெரியலையேங்கிறதுனாலேயே அது இல்லைன்னு ஆயிடுமா? ரேடியோ வேவ்ஸ் இருந்தது, அதை இந்த மாதிரி பயன்படுத்துவதற்கு மனித இனத்திற்கு தெரியவில்லை. நம்முடைய அறிவு குறைச்சலாக இருந்ததுனால இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு புரியவில்லை. 1950 1850 இந்த மாதிரி ஒரு பெட்டி வரும்னு யாராவது சொல்லி இருந்தால் எத்தனை பேர் நம்பி இருப்பார்கள்? ஐசக் ஆசிமோவோட சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கே அப்படின்னு தானே அப்பெல்லாம் கமெண்ட் அடித்தோம் 1960 70. அப்போ நம்ம அறிவு குறைச்சலாக இருந்தது, அதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பகவான் சில விஷயங்களை பண்ணுறார், நம்ம அறிவில் அதை புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறதுனாலேயே அவர் என்ன பண்ணுறாருங்கிறத நாம் எடை போட முடியாது. துருவனுக்கு சொல்கிற மாதிரி நாரதர் நமக்கு சொன்ன விஷயம், அது உத்தானபாதனுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொன்ன விஷயம். அந்த பக்கத்தில் புறப்பட்டு போனான் அந்த சின்ன பையன், 5 வயசு பையன். மதுவனத்தில் அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். தவம் பண்ணணும். அம்மா என்ன சொன்னா, 24 மணி நேரமும் பகவானையே உன்னோட மனசில் வச்சுண்டு பகவானையே பஜந்தம்னா. இங்கே நாரதர் வழியும் சொன்னார், நீ எப்போதும் பகவானை நினைத்து உன்னுடைய உள்ளத்தில் இந்த வடிவத்தில் இருக்கிற மகிழ்ச்சியான அந்த கடவுளை நினைத்து வாசுதேவாய அப்படின்னு சொல்லி அந்த மகா மந்திரத்தையே ஜபித்து கொண்டிருன்னு சொன்னான். இந்த பையன் போய் தன்னுடைய தபஸ் ஆரம்பிச்சான். தவம்னு சொல்கிறோமே, தவம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவ்வளோ சுலபம் இல்லை. தவம் பண்ணணுன்னா என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல சாப்பாட்டை மறக்கணும், அப்புறம் தூக்கத்தை மறக்கணும், அப்புறம் வேறு ஆசா பாசங்கள் இருந்தால் அதெல்லாம் விடணும். இந்த சாப்பாட்டை கூட விட்டுடலாம், தூக்கத்தை நம்மால் விட முடியுமா? அதெல்லாம் இல்லை, நான் தூங்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தன்னால் சில சமயத்தில் நின்றுட்டு இருக்கும்போதே தலை அப்படியே கீழே தள்ளும். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தபஸ் பண்ணணும். இதில் என்ன வேடிக்கைன்னா, நம்முடைய புராணங்கள், பல புராணங்களில் ராட்சசர்கள் தான் நிறைய தபஸ் பண்ணியிருப்பார்கள். நிறைய தபஸ் பண்ணின தேவர்கள்லாம் ரொம்ப குறைச்சல். எங்கேயோ ஒரு சமயம் இந்திரன் போய் ஏதாவது இமயமலை சாரலில் கொஞ்சம் தபஸ் பண்ணியிருப்பான், இல்லைன்னா துருவன். இந்த 2-3 பேரை தவிர நிறைய தபஸ் பண்ணினவர்கள்லாம் ராட்சசர்கள்.
ஃபிசிக்கல் மைட்டில் தபஸ் பண்ணவர்கள். தபஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபிசிக்கல் மைட்டும் தேவை. 5 வயசு சின்ன பையன் போய் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் மாதம் நாரதர் சொன்ன மாதிரி மனசில் பகவான் அப்படியே ஆவாகனம் பண்ணி வாசுதேவ மந்திரத்தை சொல்லி 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 கண்மூடி தபஸ் செய்கிறான். எப்படி தபஸ் பண்ணான்?